ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட வீட்டு பக்கத்தில் குடி வந்ததுக்கப்புறம் அவளுக்கே தெரியாமல் அவள் மனசில் இடம் பிடிக்கிற மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணுறான். அதெல்லாம் பார்த்து ஹீரோயினுக்கு மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவன் மேலே ஃபீலிங்ஸ்லாம் வருது. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. காலங்காத்தால் எழுந்து அவனுடைய அண்ணனை ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போகலாம். அதாவது அவர் ரொம்ப நாளாக கோமா ஸ்டேஜில் இருந்துருப்பார்ல, அதனால அவருடைய உடம்பு எல்லாமே ஒரு மாதிரி ஆக்டிவ் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போவாங்க, ட்ரைனிங் மாதிரி. ஸோ அங்கே கூப்பிட்டு போகலான்னு சொல்லி பார்க்கும்போது அவனோட அண்ணனை காணும். என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃபோனில் மெசேஜ் பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு. இந்த மாதிரி நானே வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டேன்டா, நீ வந்து உன்னோட வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சரி ஓகே அண்ணனே போயிட்டாரு போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா அவனுடைய வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறான். கார் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது தெரியாதனமா அங்கிருந்த காஃபி கப்பை வேற தட்டி விட்டான். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அதை கழுவுறதுக்காக அவன் பாத்ரூமுக்கு போனா அந்த இடத்துல ஷவரை தெரியாம ஆன் பண்ணிடுறான். ஐயா என்ன கருமண்டா இது, நாளே சரியில்லை அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். ஓகே இப்பதான் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் காரை ஓட்டிட்டு போறான். அப்பா இப்பதான்டா கிளைமேட்லாம் சூப்பரா இருக்குது, நீ தான் நாள் நல்லா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அவன் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா வண்டியில இன்ஜின் ஒர்க் ஆகல. அட கடவுளே, சொல்லி வாய கூட மூடல, அதுக்குள்ள இந்த மாதிரி ஆயிடுச்சு காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே ஒரு உருட்டிக்கிட்டே ஒரு இடத்துக்கு போறான். எப்படியோ ஒரு மெக்கானிக் ஷெட்டுக்கு பக்கத்துல வரைக்கும் வந்துட்டான். ஸோ அங்க வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய ஒரு மெக்கானிக் கிட்ட இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் சொல்லும்போது அவரும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி இதெல்லாம் போயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை மாத்திட்டு இருக்காரு. அந்த டைம்ல நம்ம ஹீரோ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா இந்த கார்ன் இருக்குல்ல அதை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கான். ஏன்னா நம்மளுக்கு அது ரொம்ப பிடிக்கும்ல. கொஞ்ச நேரத்திலேயே அந்த மெக்கானிக்கும் அந்த காரை சரி பண்ணிடுறாரு. எப்படியோ மறுபடியும் எல்லாமே சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கார் எடுத்துட்டு வேகமா போயிட்டு இருக்கான். பட் அப்போ பாத்தீங்கன்னா மறுபடியும் இன்னொரு பிரச்சனை. அவன் போற வழியில ஏதோ ஒரு ஒர்க் நடந்துட்டு இருக்குது, இதுக்கு மேல நீங்க கார்ல போக கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால காரை அவன் வெளியவே விட்டுட்டு அப்படியே பாத்தீங்கன்னா நடந்து போயிட்டு இருக்கான். எங்கடா போறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவனுடைய அம்மா அப்பாவோட நினைவு நாள் போல இன்னைக்கு, அதனால தான் அவங்கள பாக்குறதுக்காக வந்திருக்கான். எங்க ரெண்டு பேரையும் இப்படி பெத்து போட்டுட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டீங்க ரொம்ப சந்தோஷமா. அதுவும் இல்லாம அண்ணனுக்கு உங்க மேல என்னதான் கோவம்னு தெரியல, எப்பயுமே உங்களை பார்க்க வரவே மாட்டான். நானும் இதுக்கு மேல உங்களை பார்க்க வருவானான்னு தெரியல, ஏன்னா அண்ணன் கூட நான் ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படின்னா நம்ம ஹீரோவோட அம்மா அப்பா சின்ன வயசுல இறந்து போயிட்டாங்க போல. இப்படி அவங்களுக்கு அஞ்சலி செலுத்திட்டு அவன் வீட்டுக்கு மறுபடியும் வந்துட்டு இருப்பான். அப்படி வர வழியில மழை வேற பெய்ய ஆரம்பிக்கும். அந்த கார்ல வைப்பர் ஆன் பண்ணி பார்க்கறான், அது ஆனே ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த காரை வச்சுட்டு என்னதான் பண்றதுன்னு சொல்லி அவனே டேரக்டா இறங்கி அப்படியே மலையில நினைச்சுக்கிட்டே அந்த வைப்பரை சரி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். கரெக்டா அந்த டைம்ல யாரோ ஒருத்தங்க கொடையை கொண்டு வராங்க. யாராவது அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். ஸோ பார்த்தோன்னே அவ அழகுல மயங்கி போயிடுறான். நான் இவ்வளவு நினைக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தா கூட அடிக்கடி என் முன்னாடி வந்து இப்படி நினைக்க வைக்கிறாளே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயினோ என்னாச்சு நான் சரி பண்றவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாத்தீங்கன்னா அந்த வைப்பர் சரி பண்ணி கொடுக்குறா. இப்போ அடுத்து நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ்க்கு வந்திருக்கான். அதாவது அவன் நிறைய ஃபிலிம் ரிவ்யூ எல்லாமே எழுதி ஆன்லைன்ல ஒரு வெப்சைட்ல பாத்தீங்கன்னா ஆர்டிகல்ல பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கான்ல, அது எல்லாத்தையுமே ஒரு கம்பெனி தான் இவனுக்காக பண்ணிட்டு இருக்காங்க, அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அந்த கம்பெனியில் இருக்க ஒரு லேடி இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. சார் நீங்க படத்தை பத்தி இந்த மாதிரி ரிவ்யூ பண்றது எல்லாமே ரொம்ப ப்ராப்ளம் ஆயிட்டே இருக்கு, அதுவும் இல்லாம உங்களோட ரிவ்யூ மட்டும் ஒரு மாதிரி தனியா தெரியுதுன்னு சொல்றாங்க. அதனால உங்களோட ரிவ்யூஸை வந்து நாங்க ஜஸ்ட் அந்த ஆர்டிகல்ல மட்டும் போஸ்ட் பண்ணாம யூடியூப் அப்புறம் ஃபேஸ்புக் இந்த மாதிரியான இடத்துலயும் நாங்க போஸ்ட் பண்ணலாம்னு இருக்கோம். ஸோ அது மூலமா உங்களுக்கு இன்னும் நிறைய காசு கூட கிடைக்கும்ல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோவுக்கும் இப்போ கொஞ்சம் காசு தேவைப்படுது இல்ல, அதனால சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறான். இப்போ அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு புக்கை வாங்கி படிச்சுட்டு இருக்கான். அதாவது நம்ம ஹீரோ வந்து இப்போ ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கான்ல, அந்த கம்பெனியே நம்ம ஹீரோவோட ரிவ்யூஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி புக்ஸ்லயும் போடுவாங்க. அதை தான் வந்து இப்போ நம்ம ஹீரோயின் வாங்கி படிச்சுட்டு இருக்கா. எதுக்காகனா அவன் நம்ம டைரக்ட் பண்ண படத்தையும் போட்டிருக்கானான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்துட்டு இருக்கா. பட் அந்த படம் இல்லவே இல்லை. அவனுக்கு எவ்வளவு தைரியம் என் படத்தை விட்டுட்டு மற்ற நிறைய படத்தை வந்து ரிவ்யூ பண்ணி போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவத்தோட பார்த்துட்டு இருக்கா. இப்போ அடுத்த சீன்ல நம்ம சாஞ்சு இருக்கால, அவ வந்து நம்ம ஹாங்க பார்க்கறதுக்காக அப்படியே ஒரு மாதிரி வெளியே நின்றுட்டு இருப்பா. உள்ள போலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹாங்கு வெளியில இருந்து வந்துட்டு இருக்கான். ஐயோ இவன் ஆல்ரெடி வீட்டை விட்டு வெளியே தான் போயிருக்கானா, இது தெரியாம நான் வேற வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாத்தீங்கன்னா அவன் கண்ணில் தெரியாத மாதிரி ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறா. அப்புறம் நம்ம ஹாங்கும் உள்ள போறான். யாரோ நம்மளை ஃபாலோ பண்ணி வந்த மாதிரியே இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே தான் உள்ள போறான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம சாஞ்சுவும் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு சரி ஓகே நம்ம போய் அவங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோரை போய் தட்டுறா. பார்த்தா உள்ள இருந்து ஒரு பொண்ணு வரா. இவளுக்கு நான் என்ன பேசுறதுனே தெரியல. இல்ல நான் தெரியாம வந்துட்டேன், வேற வீடு மாறி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே பாத்தீங்கன்னா ஓடி போயிடுறா. ஒருவேளை இவ ஹாங்கோட புது கேர்ள் ஃப்ரெண்டா இருப்பாளோ அப்படின்ற மாதிரி ஏதோ யோசனை இல்லாம அங்கிருந்து ஓடி போயிடுறா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம ஹாங்கு உள்ள வந்து பாத்ரூம்ல இருந்திருப்பான் போல. அப்படியே இப்ப வெளியே வரான். வந்துட்டு அந்த பொண்ணுகிட்டயும் கேட்கறான் யார் இப்ப வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. தெரியல யாரோ வீடு மாறி வந்துட்டாங்க போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ பேசிட்டு இருக்கா. ஸோ ஆக்சுவலா இவ வந்து நம்ம ஹாங்கோட கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது. இப்போ நம்ம ஹாங் வந்து ஒரு பாட்டுக்கு மியூசிக் போட்டுட்டு இருக்கான், அதுக்கு ஒரு சிங்கர் தேவை. ஸோ அதுக்காக தான் இந்த பொண்ணை வர சொல்லியிருக்கான், ஏன்னா இவ வந்து ஒரு சிங்கர். சரி ஓகே ரெக்கார்டிங் ஆன் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம ஹாங்கி கிட்ட கேட்கும்போது அவன் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மூட் அப்செட்டா இருக்கான். நம்ம சாஞ்சியோட ஞாபகமா இருக்க போல, அதனால எதுவுமே பேசாம அப்படியே ஒரு மாதிரி சைலண்டா இருக்கான். இப்போ இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அந்த டைரக்டரை பார்க்கறதுக்காக போயிருப்பான். அவருடைய வீட்டில் ஒரு சில புக்ஸ்லாம் இருக்கும் போல, அதை வந்து நம்மளோட அண்ணனுக்கு படிக்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுக்கிறதுக்காக தான் போயிருப்பான். பட் அங்கே போய் பார்த்தா இந்த மசாஜ் பண்ற மாதிரி ஏதோ ஒரு சோஃபா இருக்கு, அதுல வந்து அழகா படுத்துக்கிட்டு அவர் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு ஹீரோவும் வாழ்ந்தா உன்ன மாதிரி தான் சார் ராஜா மாதிரி வாழணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஏன்டா
நானே என் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் விட்டுட்டு தனியா இருக்கேன், என்னை போய் ராஜா மாதிரி வாழ்றேன்னு சொல்ற, ஏன் சார் விட்டுட்டு போனாங்க? அது ஒன்றும் இல்லடா, நான் எப்பயுமே மூவின்னு சொல்லிட்டு படம் எடுக்கிறதுலே முக்கால்வாசி வாழ்க்கையை கழிச்சிட்டேன், அதனால தான் என் பொண்டாட்டியும் என்னை விட்டுட்டு போயிட்டா, போகும்போது குழந்தையும் கூட்டிட்டு போயிட்டா. சரி விடுங்க சார், இப்போ என்ன தனியா இருந்தா மட்டும் என்ன பிச்சையா எடுக்கிறீங்க, நல்லா தானே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இந்த சேம் டைம்ல பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்காக நம்ம சான்ஜு வந்திருக்கா. எதுக்காகனா அவ இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் வச்சிருக்கிறதா சொன்னால, அதாவது அவளுடைய லைஃப் ஸ்டோரியவே வந்து படமாக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கிரிப்டை நம்ம ஹீரோயின்ட்ட கொடுக்கறதுக்கு அவ ஒத்துக்கிட்டா. இந்த ஸ்கிரிப்டை வச்சு நீங்க எந்த அளவுக்கு பண்ணுவீங்கன்னு தெரியல, பட் இருந்தாலும் நல்லா பண்ணுங்க, ஏன்னா எனக்கு அதுதான் வேணும், இது என்னோட சொந்த லைஃப் ஸ்டோரி வேற அப்படின்னு சொல்லும்போது அதை பத்திலாம் நீங்க கவலையே படாதீங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் ரொம்ப தைரியமா பேசிட்டு இருப்பா. அந்த டைம்ல உடனே சாஞ்சுவோம், ஆமா உங்களோட ஆளு உங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான், மறுபடியும் உங்களோட வீட்டுக்கே வந்துட்டான்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க, என்னாச்சு அது அப்படின்னு கேட்கும்போது அவளுக்கு ஒண்ணுமே புரியல. என்னது என்னோட ஆளு என் வீட்டு பக்கத்துல வந்தானா, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, அன்னைக்கு தான் பார்ல குடிச்சிட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் சொந்த கதை சோக கதை எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருந்தோம்ல, அப்பதான் நீங்க இதை சொன்னீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்படியா, இல்ல அவன் ஒன்றும் பிரச்சனை பண்ணல, இப்பயும் போலதான் போயிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி இவ சமாளிச்சிடறா. நம்மளோட பர்சனலான விஷயத்தெல்லாம் இவகிட்ட வேற ஷேர் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்து நம்ம ஹாங் வந்து ஒரு வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கான். அந்த இடத்துல ஒரு வயசான ஆள் இருப்பாரு. அவர் வேற வந்துட்டு, இன்னும் எவ்வளோ நாள் தான் இப்படியே இருக்க போற, மியூசிக் பண்றேன்னு எங்களெல்லாம் விட்டுட்டு தனியா வேற நீ எங்கேயோ போய் உட்காந்துட்டு இருக்க, ஏன் இப்படிலாம் பண்ற, ஒரு நல்ல வேலை வெட்டிக்கு எதுனா போகலாம்ல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இப்பதான் நமக்கு ஒரு விஷயமே தெரிய வருது, ஆக்சுவலா இவங்க தான் நம்ம ஹாங்கோட ஃபேமிலி. ஓரளவுக்கு இவங்க எல்லாருமே பணக்காரங்க தான், பட் இருந்தாலும் ஏன் இவன் மட்டும் தனியா இருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவன் வந்து சொந்த காலில் நிற்கணும், யாரோட துணையும் நமக்கு இருக்கக்கூடாது, நம்ம வந்து ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கணும், மியூசிக்ல ஒரு பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் இப்படி தனியா இருக்கான். அந்த நேரத்தில் அவனோட பிரதர் ஒருத்தர் இருப்பாரு, அவர் வந்து பாத்தீங்கன்னா டாக்டரா இருக்காரு. ஏன்டா இப்படி இருக்க, அப்பா கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்காம ஒழுங்கா வேலை வெட்டிக்கு போடா அப்படின்னு சொல்லிட்டு காசை கொடுக்குறாரு. பட் இருந்தாலும் அதுதான் வந்து அவனுக்கு இன்னும் ஒரு மாதிரி ரொம்ப இரிட்டேட் பண்ணுது. நான் சொந்தமா உழைச்சு முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பா என்ன, இதை போய் எல்லாரும் ஏதோ கொலை குத்தம் பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, என்னைய பார்த்துக்க எனக்கு தெரியும், நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க அப்படின்ற மாதிரி இவன் எதிர்த்து பேசிடுறான். ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஹாங் என்ன மாதிரி நிலைமையில தெரியுமா இப்போ இருக்கான், அவனோட லைஃப்ல வின் பண்றதுக்காக போராடிட்டு இருக்கும்போது அவனுக்கு நெருக்கமா இருக்கவங்க எல்லாருமே ஏதோ ஆறுதல் சொல்றாங்க, அட்வைஸ் சொல்றாங்கன்னு நினைச்சுக்கிட்டு ஒரு மாதிரி அவனை டிஸ்அட்வான்டேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் அவனுக்கு பிடிக்கல. ஸோ அதான் யார் சொல்றதையும் அவன் கண்டுக்க மாட்டான். இப்போ இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஒரு மூவி பார்க்கறதுக்காக வந்திருக்கான், அதை பத்தி ஒரு ரிவ்யூ போடணும் அப்படின்றதுக்காக இப்போ தேட்டருக்கு வந்திருக்கான். பார்த்தா அந்த பக்கமா நம்ம ஹீரோயினும் போறா. ஆஹா நீ என்ன இங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பாத்தீங்கன்னா உடனே அவளை பிடிச்சி பக்கத்துல உட்கார வச்சிடறான். டே இது யார் சீட்டுன்னே தெரியல, என்னடா நீ பாட்டுக்கு என்ன உட்கார வச்சிட்ட அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல உட்காரு, எவன் என்ன கேட்க போறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் படம் பாக்குறாங்க. படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோவுக்கு பாத்தீங்கன்னா உடனே ஏதோ ஒரு கால் வருது. ஸோ அதை பேசிட்டு அவன் அங்கிருந்து போயிடுறான். ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கோவத்தோட அதை பார்த்துட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் கூட என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணனே அவனுக்கு தோண மாட்டேங்குது, மறுபடியும் பழையபடி நான் அப்பப்ப கழட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கான் அப்படின்ற மாதிரி கோவத்தோட பார்த்துக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹாங் இருக்கான்ல, அவன் வந்து மறுபடியும் அந்த பார் ஓனரோட கடையில் தான் வேலை பார்த்துட்டு இருப்பான். அப்ப அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அவன் ரொம்ப டென்ஷனா இருக்கிறத பார்த்துட்டு அந்த பார் ஓனரும், என்னடா ஒரு மாதிரி இருக்க, சரிவா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சரக்கு அடிக்கலாமா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்க டைம்ல அங்கே யாரோ ஒருத்தங்க வந்ததை பார்த்துட்டாரு போல. உடனடியா பாத்தீங்கன்னா இல்ல நம்ம இன்னொரு நாள் பண்ணிக்கலாம், எனக்கு லைட்டா வயிற்று கலக்கிற மாதிரி இருக்குது, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடிடுறாரு. ஏன்டா இவ்வளவு அவசரமா போறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா தான் தெரியுது அந்த இடத்துக்கு சான்ஜு வந்திருக்கா. ஸோ அதனால தான் இவங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் தனியா பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இங்கிருந்து ஓடி இருக்காரு. இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம சான்ஜு சரக்கு கூட ஊத்தி கொடுக்குறா. பட் இருந்தாலும் நம்ம ஹாங் பாத்தீங்கன்னா இல்ல எனக்கு அதெல்லாம் எதுவும் தேவையில்லை, ஒழுங்கா வந்த விஷயத்த மட்டும் சொல்லு, நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன் எனக்கு வந்து உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லை, உன்னை பார்க்கவும் விருப்பம் இல்லைன்ட்டு, அப்படி இருக்கும்போது ஏன் மறுபடியும் என்ன தேடி வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது, டே இல்லடா இப்போ என்னோட ரெண்டாவது படத்துக்கு நான் ஒரு ஸ்கிரிப்ட் தேடிட்டு இருக்கும்போது நம்மளோட லைஃப் ஸ்டோரியை நான் எழுதி வச்சு பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு, அன்னைக்கு கூட நீ அதை பண்ணாதன்னு சொன்னேன், பட் இருந்தாலும் எனக்கு இந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸோ இப்போ அந்த ஸ்டோரிக்கு ஒரு மியூசிக் டைரக்டர் வேணும், ஸோ நம்மளோட கதைக்கு நீ மியூசிக் போட்டினா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது, அதனால தான் நானும் உன்னை அப்ரோச் பண்றதுக்கு வந்திருக்கேன். ஸோ மியூசிக் போட முடியுமா உன்னால, ஏன்னா இத்தனை வருஷமா உனக்கும் எந்தவித வாய்ப்பும் கிடைக்கல மியூசிக் இண்டஸ்ட்ரியில, ஸோ ப்ளீஸ் வா அப்படின்ற மாதிரி கூப்பிடும்போது அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கோவம் வந்துடுது. ஓ அப்படின்னா இத்தனை வருஷமா எனக்கு சொந்த முயற்சியில் எதுவுமே கிடைக்கல அப்படின்றதுக்காக இப்போ நீ வந்து வாய்ப்பு எனக்கு பிச்சை போடுறியா என்ன அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல அந்த ஹாங்கோட ஈகோ பார்த்தீங்கன்னா இவகிட்ட வேலை பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி தடுக்குது. அதனால இப்போ மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிடுறான். இங்கே பாரு எனக்கு வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லி அப்படியே ரொம்ப சீன்லாம் போடாத என்ன, எனக்கு உன்னோட தயவும் ஒன்றும் தேவையே கிடையாது, நான் சொந்த கல்லே நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி லூஸ் மாதிரி பேசிட்டு போகிறான். ஆக்சுவலாக நம்ம சான்ஜு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எண்ணத்தில் தான் சொல்ல வந்திருப்பா, இப்படி உன்னோட மியூசிக் போட்டால் இந்த படத்துக்கு நல்லா இருக்குண்டா வந்து போடு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவன் தான் அவனோட ஈகோனால இல்லை என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட பிரதர் கிட்ட பேசிட்டு இருக்கான். ஏன்னா நீ என்ன என்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கே என்ன, மார்னிங் நீ ஏதோ டாக்டரை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, ஆனால் டாக்டர் எனக்கு ஃபோன் பண்ணி உன்னோட அண்ணன் எங்கெல்லாம் வரல அப்படின்னு சொல்றாரு, என்ன நினைச்சிட்டு இருக்க, எங்க போன அப்படின்னு சொல்லும்போது, இல்லடா நம்ம அடிக்கடி அந்த டாக்டர் கிட்ட போயிட்டு நிறைய காசு கொடுக்க வேண்டியதா இருக்குல்ல, அதனால தான் நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு கொஞ்ச நாளா போகாம இருந்தேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, நான் உனக்கு என்ன லூஸா பிடிச்சிருக்கு, நம்ம கிட்ட நிறைய காசு இருக்குது, நீ ஒழுங்கா ட்ரீட்மெண்ட்டுக்கு மட்டும் போ சரியா, ஏன் தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க, உனக்கே இப்பதான் உடம்பு கொஞ்சம் கொஞ்சம் கியூர் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு, இந்த நேரம்
பார்த்து இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பயங்கரமா திட்டும்போது, சரிப்பா ராசா நான் போறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்போ கட் பண்ணா அடுத்த நாள் காலையில டிவியில நம்ம ஹீரோயின் ஒரு இன்டர்வியூ பார்த்துட்டு இருக்கா. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் அவனோட ரிவ்யூ பண்ற தொழிலை பத்தி சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலா அவன் வந்து ஒரு பெரிய ரிவ்யூவர் ஆயிட்டான் போல. இந்த ஆன்லைன்ல ஆர்டிக்கல்ல ரிவ்யூ பண்றது, அப்புறம் சோஷியல் மீடியாவில் ரிவ்யூ பண்றது, இதெல்லாம் பண்ணி அவன் ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்டான் போல. அதனால இப்போ வந்து அவனை ஒரு மாதிரி இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது அவளுக்கு கடுப்பா இருக்கு. இவன் என்ன பெருசா பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இவனெல்லாம் போய் இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பாக்குறா. அதுக்கப்புறம் அவ ஒர்க் பண்றதுக்காக ஆஃபீஸ் போகும்போது அங்கேயும் பாத்தீங்கன்னா ஆர்டிக்கல்ல கூட நம்ம ஹீரோ ரிவ்யூ பண்ண ஒரு ஆர்டிக்கல் தான் இருக்கு. என்ன எல்லா இடத்துலயுமே இவனே இருக்கான், இவன் அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு மாதிரி கோவமாவே இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம பார் ஓனர் இருக்கார்ல, அவரும் ஹீரோ கொடுத்தா அந்த இன்டர்வியூ பார்த்துட்டு பரவாயில்ல பையன் அப்படி இப்படின்னு தவழ்ந்துட்டு இருந்தான், இப்போ வந்து ஒரு பெரிய ஆள் ஆயிட்டான் போல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது பக்கத்திலேயே வேற நம்ம ஹாங் இருப்பான். ஸோ அவனுக்குன்னா ஒரு மாதிரி ஆயிடுது. ஓ அப்படின்னா அவனோட லைஃப்ல அவன் நினைச்சதை அச்சீவ் பண்ணிட்டான், நான் இப்போ வரைக்கும் அப்படியே இருக்கேன் அப்படின்றத நீங்க இன்டெரக்டா தெரியப்படுத்துறீங்களா என்ன? ஐயோ சாமி நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லலப்பா, நீ தேவையில்லாம எதுவும் என் மேல பழி போட்டுட்டு இருக்காத. அவனுக்கு ஒரு காலம் வந்த மாதிரி உனக்கும் ஒரு காலம் வரும், அது வரைக்கும் பொறுமையாயிரு அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அப்படியே மழுப்பிட்டு போயிடுறாரு. பட் இருந்தாலும் நம்ம ஹாங் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சேடா தான் இருக்கான். அவனுக்கு இந்த மியூசிக் நல்லா வருமா, நம்ம இதை கண்டினியூ பண்ணலாமா அப்படின்ற மாதிரி அவனுக்குள்ளேயே பல குழப்பங்கள் இருக்கு. இப்போ அடுத்த நைட்டு நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த சான்ஜூ இருக்கால, அவளை போய் மீட் பண்ணிட்டு ரெண்டு பேரும் ட்ரிங்க்ஸ் அடிச்சு பேசிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைம்ல நம்ம ஹீரோயினும் கேட்குறா, அம்மா உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை நீ இந்த படத்துக்கு ஏதோ மியூசிக் போடுறதுக்கு ஏற்பாடு பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தா என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு தான் மேடம் அவன் ஒத்துக்க மாட்டான், நானும் முடிஞ்ச அளவுக்கு கேட்டு பார்த்தேன், ஆனா அவன் ஏதோ ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கான், நான் எப்படியாவது ட்ரை பண்ணி அவனை இந்த படத்துக்கு மியூசிக் போட வச்சிடறேன் மேடம் அப்படின்னு சொல்லும்போது, எல்லாம் ஓகே தான் பட் அவன் போடுற மியூசிக் எனக்கு பிடிக்காம போயிடுச்சுன்னா நான் எப்படி அதை அலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும், நீங்க வேணா பாருங்க அப்படின்ற மாதிரி நம்ம சான்ஜு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே குடிச்செல்லாம் முடிச்சுட்டு இப்போ நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டு இருப்பா. ஒரு கேப்ல தான் வருவா. அந்த டைம்ல அந்த கார்ல இருக்க ரேடியோவில் ஒரு இன்டர்வியூ போயிட்டு இருக்குது. மறுபடியும் நம்ம ஹீரோ தான் பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்கான். ஐயா என்ன எல்லா இடத்துலயுமே இவனே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் டக்குன்னு காண்டாகுது. பட் இருந்தாலும் ஹீரோ சொல்ற விஷயங்களை கேட்கும்போது, ஆனா கொஞ்சம் சவுண்ட் அதிகமா வைங்க அப்படின்ற மாதிரி அந்த டிரைவர் கிட்டே சொல்றா. ஸோ அதுல அவன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, லாஸ்டா ஒரு படம் பார்த்திருப்பான்ல ஹீரோயின் கூட, அந்த படத்தை வந்து ரொம்பவே கேவலமா அவன் ரிவ்யூ பண்ணி வச்சிருக்கான். இல்ல எனக்கு இந்த படம் சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மட்டமா ரிவ்யூ பண்ணிருப்பான் போல. ஸோ அதை பார்த்துட்டு அங்க இருக்கக்கூடிய ஆங்கரும் கேட்கறாங்க, இந்த மாதிரி நீங்க ஒரு படம் வந்து நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இவ்வளவு கேவலமா ரிவ்யூ எல்லாம் பண்றீங்கல்ல, ஸோ இதனால உங்களுக்கு பின்னாடி ஏதாவது பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பயம் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, என்ன பிரச்சனை வந்துற போது, நான் ஆனஸ்டா ரிவ்யூ பண்றேன், படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு தான் சொல்ல முடியும், இதில் நான் என்ன போய் பயப்பட வேண்டியது இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். ஸோ இந்த விஷயம் ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிக்குது. பரவாயில்ல பையன் ரொம்ப தைரியமா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹாங்கு கூட பேசிட்டு இருப்பான். அதாவது அவன் இப்போ பெரிய ஆளா இருக்கிறத பத்தி தான் கொஞ்சம் பெருமையா பேசிட்டு இருப்பான். பட் நம்ம ஹாங்குக்குன்னா அது ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கும். அப்படின்னா நான் இன்னும் வரைக்கும் பெரிய ஆள் ஆகல அப்படின்றது தானே எல்லாருமே சொல்ல வரீங்க, நானும் காலையில இருந்து அதான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, டிடி இல்லடா அப்படிலாம் இல்லடா, நான் அப்படி சொல்ல வரல அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து கொஞ்சம் எமோஷனலா அழுகிற மாதிரிலாம் தெரியுது. ஸோ அதனால அவனுக்கு ஆறுதலா நம்ம ஹீரோவும், இல்லடா கண்டிப்பா உன்னாலையும் முடியும், நீ வேணா பாரு, ஒரு நாள் நீயும் பெரிய ஆளாக தான் போற அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கொஞ்சம் சமாதானமா பேசிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ லாஸ்டா ஒரு மூவியை பத்தி ரொம்ப கேவலமா ரிவ்யூ பண்ணி வச்சிருப்பான்ல, அந்த மூவியை எடுத்த டைரக்டர் தற்கொலைக்கு ட்ரை பண்ணிருப்பார் போல, அதிகமா தூக்க மாத்திரையை எடுத்து. ஸோ அதனால இப்போ வந்து இந்த விஷயம் ரொம்பவே கான்ட்ரவர்சியா இருக்குது, எல்லாருமே இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அவருடைய படம் நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொன்னதுனால தான் இன்னைக்கு அவர் தற்கொலைக்கு ட்ரை பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி இப்போ எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அதுக்கும் முக்கியமான காரணம் நம்ம ஹீரோ போட்ட அந்த ரிவ்யூ தான். ஏன்னா அவன் தான் வந்து உண்மையாவே அந்த படத்தை பத்தி ரொம்ப கேவலமா பேசி வச்சிருந்தான் அப்படின்ற மாதிரி இப்போ விஷயம் பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயினுக்கும் காலையில இந்த விஷயம் தெரிய வரும்போது அவ ரொம்ப ஷாக் ஆயிட்டா. ஐயோ இதனால எல்லாருமே அவனை தானே பிளேம் பண்ணுவாங்க, நான் ஃபர்ஸ்ட் அவனை வெளியே எங்கேயும் போக விடாம தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கே வந்துட்டான், அந்த டைரக்டர் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி செக் பண்றதுக்காக. பட் அங்க இருக்கக்கூடிய பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ், அதுக்கப்புறம் ஃபேன்ஸ், இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை இப்ப திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நீ எதுக்காக இங்க வந்த, உன்னால தானே இந்த விஷயமே நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. பயங்கரமா கேள்வியும் கேட்கறாங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க, உங்களால தான் இப்ப இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு நான் என்ன பேசுறதுனே தெரியல, அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி நிக்கிறான். அதுக்கப்புறம் இதையும் போட்டோ எடுத்து பயங்கரமா நியூஸ்ல போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ரிவ்யூ எழுதுறதையும் எழுதிட்டு இப்ப அந்த டைரக்டரோட நிலைமை பாக்குறதுக்கு வந்திருக்கான் வெக்கமே இல்லாம அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோயின் பார்த்துட்டு ஒரு பக்கம் இந்த இஷ்யூவை எப்படியாவது சீக்கிரமா சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த டைரக்டர் கிட்ட நம்ம ஹீரோ வந்து குடிச்சிட்டு பேசிட்டு இருக்கான். அப்ப அந்த டைரக்டர் என்ன சொல்றாருன்னா, ஏன்டா கொஞ்சம் நீ நார்மலா எழுதிருக்கலாம்ல, எதுக்கு அந்த படத்தை பத்தி அவ்வளோ கேவலமா ரிவ்யூ பண்ணி வச்ச, அதனால தான் இப்போ அந்த மனுஷன் தற்கொலைக்கு ட்ரை பண்ணியிருக்கான். பட் இருந்தாலும் தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு ஒன்றும் இது பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஏன்னா அப்படி பார்த்தா என்னோட படத்தை கூட நிறைய பேர் கேவலமா ரிவ்யூ பண்ணியிருக்கானுங்க, அதுக்கெல்லாம் நான் எத்தனை டைம் தற்கொலை பண்ணியிருக்கணும், நீ எதை பற்றியும் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது உடனே ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, நான் என்னது கவலை பண்ணும், நான் எந்த தப்புமே பண்ண கிடையாது, நான் ஆனஸ்டாக தான் ரிவ்யூ பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அவனுடைய சைடில் அவன் கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்கான். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் அங்கே வரா. அவளும் வந்துட்டு ஒரு மாதிரி ஆறுதலாக தான் பேசிட்டு இருக்கா, நீ எதை பற்றியும் கவலைப்படாத, நீ எந்த தப்பும் பண்ணல, ஸோ கொஞ்ச நாளைக்கு நீ வெளியே மட்டும் போகாம இரு, இன்னும் நிறைய ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் சுற்றிட்டு இருக்காங்க உன்னை தேடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் குடிச்சிட்டு
இருக்கான். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த டேரக்டரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் அங்க வந்திருப்பாரு. அவரும் ஒரு டேரக்டர் தான் போல. சோ அப்படியே வந்து இவங்க கூட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது உடனடியா நம்ம ஹீரோவை திட்ட ஆரம்பிக்கிறாரு. ஏன்டா உனக்குலாம் வெக்கமா இல்ல? நீலாம் எப்படிடா அப்படி தைரியமா தலை காட்டிட்டு வெளியே சுத்திட்டு இருக்க? அவன் படம் எடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறான் தெரியுமா? நீ நோகாம உட்காந்துட்டு அது என்னன்னே தெரியாம நல்லா இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருவ. அதனால எங்களை மாதிரியான டேரக்டர் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க தெரியுமா? நீ என்னோட படத்துக்கு அந்த மாதிரி ஒரு டைம் சொல்லி வச்சிருந்தடா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தான் இப்ப தெரியுது. சோ இவரோட படத்துக்கும் அவன் சொல்லியிருப்பான் போல. அதனால தான் இப்ப வந்து திட்டிட்டு இருக்காரு. அப்ப கூட பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ எந்தவித சாரியுமே கேட்காம அவர்கிட்ட ஆர்குமெண்ட்டும் பண்ணாம அப்படியே ஒரு மாதிரி சைலண்டா இருப்பான். இதை பார்த்துட்டு ஹீரோயினும், ஹலோ சார், என்ன உங்களுக்கு பிரச்சனை? உங்க வேலையை நீங்க பாக்குறீங்க, அவன் வேலையை அவன் பாக்குறான். இப்போ தேவையில்லாம வந்து நீங்க என்ன அவன்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி திட்டிட்டு அவ பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறா. அப்படி போகும்போது ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா, டே இந்த மாதிரி நீ ரிவ்யூ பண்றதெல்லாம் ஓகேடா, பட் ஒரு படம் அப்படி மொக்கையா இருந்தா கூட நீ அதை பத்தி ரொம்ப எக்ஸ்பேண்ட் பண்ணி கேவலமாலாம் சொல்லாத அப்படின்ற மாதிரி சொல்லும்போது உடனே அவனுக்கும் கோவம் வந்துருது. கடைசியில நீயும் மத்தவங்க மாதிரி தானே என்கிட்ட பேச ஆரம்பிக்கிற, எல்லாருமே புரியாம பேசுறாங்கன்னா நீயும் அப்படியே பேசுற. படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். இதுல என்ன லைட்டா சொல்லு, ஸ்ட்ராங்கா சொல்லு, எனக்கு புரியல, என்ன எல்லாரும் ஒரு மாதிரி என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, எல்லாருமே என்னையே பிளேம் பண்றீங்க, அவர் தற்கொலைக்கு ட்ரை பண்ணதுக்கு நான் தான் காரணம்ன்ற மாதிரி, ஏன் வேற யாரும் படம் நல்லா இல்லைன்னு அவர்கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி ரொம்ப அவன் கொஞ்சம் கோவத்தோட பேசும்போது இந்த இடத்துல ஹீரோயினும் ஒரு மாதிரி எமோஷனலா, உனக்கு புரிய மாட்டேங்குதுடா, நீ எப்பயுமே உன்னோட சைடு மட்டும் தான் பாக்குற, ஆனா ஆப்போனன்ட்ல இருக்கவங்க அவங்களோட ஃபீலிங்ஸ்க்கு நீ மதிப்பே கொடுக்க மாட்ற. ஒரு படம் எடுத்தவங்களுக்கு தான் அதுல இருக்கக்கூடிய ஹார்ட் ஒர்க் எல்லாமே தெரியும். நீ அப்படியே நல்லா இல்லைன்னு சொன்னா கூட அதை வந்து கொஞ்சம் டீசெண்டா சொல்லலாம், அவங்களுக்கு ஹர்ட் ஆகாத மாதிரி. அடுத்தவங்க ஃபீலிங்ஸ்க்கும் மதிப்பு கொடுன்னு தான் நான் சொல்றேன், எப்பயும் ஒன்னையும் மட்டும் நீ நினைச்சிட்டே இருக்காத அப்படின்ற மாதிரி. இதுக்கு முன்னாடி ஹீரோ பாதியிலே விட்டுட்டு போயிருப்பான்ல, சோ அதையும் வந்து கொஞ்சம் இன்டைரக்டா சொல்ற மாதிரி அவ சொல்லிட்டு போயிடுறா. இப்போ இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம சான்ஜு இருக்கால, அவளை போயிட்டு நம்ம ஹாங் மீட் பண்றான். இந்த மாதிரி நீ சொன்னதுக்கு நான் ஒத்துக்கிறேன், உன்னுடைய படத்துக்கு நானே மியூசிக் போடுறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லும்போது அவளுக்குன்னா ரொம்ப அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. அப்படியே ஒரு மாதிரி அவனையே பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு டைரக்டர் இப்போ தற்கொலைக்கு ட்ரை பண்ணிருப்பார்ல, அவரை தான் காட்டுறாங்க. சோ அவரு பெட் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது அவரை பார்க்கறதுக்காக நம்ம ஹீரோயினும் வரா, நிறைய பழம்லாம் கொண்டுகிட்டு. சோ இப்பதான் நமக்கு தெரிய வருது, இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினோட அப்பா கூட சேர்ந்து இந்த டைரக்டர் ஒர்க் பண்ணிருக்காரு போல. அதனால தான் இவரை பார்க்கறதுக்காக நம்ம ஹீரோயின் வந்திருக்கா. சோ இவ தான் வந்திருக்கான்னு தெரிஞ்ச உடனே அவருக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. ஏமா, உன்னை சின்ன வயசுல பார்த்தது, இப்போ வந்து நீ நல்லா வளர்ந்துட்ட, அதுவும் இல்லாம நீயும் இப்போ ஒரு டைரக்டரா மாறிட்ட, உன்னை நினைச்சாலே பெருமையா இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, அதெல்லாம் இருக்கட்டும் அங்கிள், நீங்க ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, அட நான் அந்த மாதிரி ஒரு முடிவே எடுக்கலமா, நான் எப்பயுமே ஸ்லீப்பிங் டேப்லெட் கொஞ்சம் போட்டு படுப்பேன், ஏன்னா எனக்கு அதிகமாக தூக்கமே வராது, இந்த ரிவ்யூ எல்லாமே மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கும், அதனால தான் நான் ஸ்லீப்பிங் டேப்லெட் போட்டேன், பட் அன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டேன், ஸோ அதுதான் வந்து எல்லாருமே தற்கொலைக்கு ட்ரை பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க, நான் ஆக்சுவலாக தற்கொலையே ட்ரை பண்ணலாமா அப்படின்ற மாதிரி அவர் இப்போ தான் சொல்றாரு. ஓ அப்படியா அங்கிள், சரி ஓகே, உடம்ப பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அவ பேசிட்டு இப்போ வெளியே வரா. அங்கே வந்து பார்க்கும்போது நம்ம ஹீரோ அப்படியே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வெளியவே உட்காந்துட்டு இருக்கான். ஆக்சுவலாக அவன் ரிவ்யூ பண்ணதை பார்த்துட்டு தான் அந்த டேரக்டர் ரொம்பவே கஷ்டப்பட்டு இப்படி தற்கொலைக்கு ட்ரை பண்ணிட்டாரு போல அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இவன் கில்ட்டான ஃபீல்ல இருக்கான் போல. அதனால தான் அவருக்கு என்னாச்சு, அவர் இப்போ நல்லா இருக்காரா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு இவன் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளியிலேயே உட்காந்துட்டு இருந்திருக்கான். ஹீரோயினும் வந்து பார்த்துட்டு, ஏய் நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, அவர் தற்கொலைக்கெல்லாம் ட்ரை பண்ணலையா, அவர் ஏதோ ஸ்லீப்பிங் டேப்லெட் தெரியாம கொஞ்சம் அதிகமாக போட்டாராம் வழக்கத்தை விட, அவ்வளவுதான், இதை தான் எல்லாருமே தப்பு தப்பா பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அவனுக்கு நிம்மதியா இருக்கு. அப்புறம் ரெண்டு பேரும் அப்படியே அந்த பெஞ்சிலேயே பக்கமா உட்காந்துட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டா. உடனே அவளை ஒரு மாதிரி நம்ம ஹீரோவும் பக்கமா இருந்து பார்த்து ரசிச்சிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் இப்படியே போகுது. நம்ம ஹீரோயின் கண் முழிச்சு பார்க்கும்போது ஹீரோவை காணோம். இவன் எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் தேடிட்டு போகும்போது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அப்படியே கையில ஒரு பெட்ஷீட்டை கொண்டுட்டு வந்துட்டு இருக்காப்ல. ஏய் எங்கடா போனா, உன்னை தேடிட்டு இருந்தா நீ இன்னமும் பெட்ஷீட் எடுத்துட்டு வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, ஒன்னும் இல்ல, கொஞ்சம் குளிரா இருந்துச்சு, அதனால தான் அவன் தூக்கம் கெட்டக்கூடாதுன்னு சொல்லி நான் பெட்ஷீட் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்படியா, ரொம்ப தான் அக்கறை போல உனக்கு அப்படின்ற மாதிரி அவ பார்த்துட்டு இருக்கும்போது உடனே ஹீரோவும், நம்ம ரெண்டு பேரும் மறுபடியும் நம்மளோட லவ் கண்டினியூ பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவளுக்கு நான் என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா இவன் பொசுகுன்னு வந்து இப்படி கேட்டான், இவன் மறுபடியும் லவ் பண்றேன்னு சொல்லி விட்டு போனானா நான் என்ன பண்றது, இதுக்கு முன்னாடி இவன் விட்டு போனதை என்னால தாங்க முடியல, மறுபடியும் வேற இப்போ வந்து லவ் பண்றேன்னு சொல்றான், என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவ புரியாம முடிச்சிட்டு இருக்கா. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போறதை நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பாய்.